சில துவாக்கள் அல்லாஹ் கபூலாக்காம இருப்பதும் அல்லாஹ்வுடைய அருள். ஏன் தெரியுமா? கபூலாக்கி விட்டு அவர் துவா கேட்கறது இன்னொரு 5-10 நாள் எடுப்பாரு. கபூலாக்க இல்லண்டா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் என் அடியான் என்னோட தொடர்பிலே இருக்கணும்னு சொல்லி துவா கபூலாக்காம இருப்பான். என் அடியான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்து சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமின் தவக்குலோடு வாழ்வான். கடைசியாக எல்லா நிலைகளிலும் அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்புதான் அடிப்படை. வாழ்க்கையின் அடிப்படையே முஃமின் விளங்கி வச்சிருக்கிற இரகசியம் அல்லாஹ்வுடைய அன்புதான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய அன்புக்காகத்தான் எல்லாம். நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, ஒருவரை வெறுக்கிறேன் வெறுக்கணும். பாவம் செய்யறாரு, திருந்த மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல, தொழுறாரு இல்ல, ஆனா அவரு எல்லாமே செய்வாரு, கொடுப்பாரு, ஏழைக்கு உதவி செய்வாரு, எல்லாம் செய்வாரு. என்ன நல்ல கூட்டாளி, ஆனா தொழ மட்டும் மாட்டாரு. எல்லாம் நல்ல மனுஷர், ஆனா தொழ மாட்டாரு. நல்ல மனுஷன் சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. அந்த வார்த்தையே பாவம். அல்லாஹ்வோட நல்லா நடந்து கொள்ளாதவன் எப்படி நல்லவன் ஆயிப்பான்? ரப்ப மதிக்காதவன் எப்படி நல்லவன் ஆயிப்பான்? உலகத்துக்கு கொடுத்து என்ன செய்ய, ஊரு கொடுத்து என்ன செய்ய? அவர் எல்லாம் கொடுப்பாரு, செலவு செய்வாரு, அந்த அது செய்வாரு, இது செய்வாரு, ஆனா தொழ மாட்டாரு. நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்? அவன் பச்சை முனாஃபிக், அவன் ஒரு பாவி. எப்படி நல்ல மனுஷன்? அது உலகத்தில வளமையில நல்ல மனுஷன். அல்லாஹ்